இயற்கையோடு வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். வணக்கம் மக்களே. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, மீன் அமிலம். இப்போ குச்சிக்காட்டுக்கு விடுவதற்காக நான் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 4, 5 வாளியில் ஊற வச்சுருக்கேன். மீன் அமிலம் போட்டிருக்கேங்க. சரி, இது ஊற வச்சு 4 மாதம் ஆயிடுச்சு. சரி, ஒரு முறையாவது குச்சிக்கு விடலான்னு சொல்லி இப்போ நான் வடிச்சிட்ருக்கேன். இது உடஞ்சி போன பேசன். இதில் சிறு சிறு ஹோல்ஸ் இருக்குது. இதன் மூலிமா விடும்போது அமிலம் பூரா கீழே போயிடும், முள் பூரா மேலே நின்றுக்கும். ஆனால் இதுவும் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, சைட்லாம் வடிஞ்சிருது. வேறு ஒரு பேஷன் இருக்குது, அதில் வடித்தேன். அது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிருச்சு. இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் ஓட்டைகள் பெருசாக இருக்கிறனால, ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறனால இதில் ஈஸியாக இறங்கிருச்சுங்க. இதில் ஈஸியாக இறங்கிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு ஓமைங்க. நான் ஒரு பேரல் பிடிச்சு வச்சுருக்கேன். மாட்டு ஓமை ஒரு பேரில் பிடிச்சு வச்சுருக்கேன். அந்த மீன் அமிலத்தோடு இந்த மாதிரி 2 பக்கெட் நாட்டு மாட்டு ஓமயத்தையும் விட்டுருவேங்க. என்கிட்ட நாட்டு மாட்டு ஓமை நிறையா இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நாட்டு மாட்டு ஓமையும் கிடைக்காது. அப்புறம் எல்லோரும் நாட்டு மாடு வச்சுருக்க மாட்டாங்க. டவுனில் இருக்கிறவங்களாம் நாட்டு மாடு இருக்காது. அதனால் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். எவ்வளோ வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இப்போ இதை கொண்டு போய் செடிகளுக்கு விடுறதுக்கு வச்சுருக்குங்க. இப்போ செடிகளுக்கு போயிட்டுருக்கு. சொட்டு நீரின் மூலிமா செடிகளுக்கு போயிட்டுருக்கு. இது பெரிய பேரல் வச்சு தான் நான் விடணும். பேரல் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு இப்போ பேரல் கைக்கு கிடைக்கல. அதனால் இது மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக